ஆமா, சக்தி எங்க? சக்தி, சக்தி, இங்க வாமா. என்னம்மா, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நீ இப்படியே தான் இருக்க போறியா? வேற ட்ரெஸ் மாத்திக்கல? மா, என்னை எதுக்குமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம சும்மா இருமா. சக்தி, ஓ வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? வைக்கிறடா ஆப்பு. என்ன சக்தி, இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எனக்கே மறந்து போச்சு. இதோ இவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க. ஆமாமா, நீ வெற்றியே மறந்துட்ட. அவனை கல்யாணம் பண்ண நாளை மட்டும் நீ எப்படி ஞாபகம் வச்சிருப்ப? அது தெரியாம நான் பாட்டுக்கு உங்ககிட்ட கேட்டேன் பாரு. நான் ஒரு மடையன். சரி, அதை விடு. நீ தான் அவனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டியே, அப்புறம் எதுக்கு இந்த கொண்டாட்டம்ல? இது ஒன்றும் சக்தி பண்ணல, நாங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஓ, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? அப்போ இதுக்கு சக்தி ஒத்துக்கல. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏதோ உங்க முயற்சியால சக்தியும் வெற்றியும் ஒண்ணு சேர்ந்தா அது எனக்கும் சந்தோஷம் தானே. இது என்னது, ஆனிவர்சரி கேக்கா? இது யாரு வெட்ட போறாங்க? சக்தி மட்டும் தான் வெட்ட போறாளா? வெற்றி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்காது. இல்ல, ஒருவேளை வெற்றி இங்க வராம போனா நடக்காது தானே. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். ஏன் இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? வெற்றி அண்ணா கண்டிப்பா இங்க வருவாரு. வந்தா நல்லதுதான். ஆனா வர வழியில ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா உங்க அண்ணன் தான் பஞ்சாயத்து பண்றான்னு போயிடுவாரு. அதனாலதான் சொன்னம்மா. இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எங்க அண்ணன் சொன்ன சொல்ல தவற மாட்டாரு. சக்தி, இந்த பக்கமா நான் ரவுண்ட்ஸ்க்கு வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வீட்டுக்குள்ள வந்தேன். இங்க என்னடானா இப்படி ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நானும் பழைய விருந்தாளியா கலந்துக்கலாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க இங்க இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் போகணும். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னதுக்காக நான் இங்கேயே இருப்பேன். சரி சரி துர்கா, வா உள்ள போலாம், நிறைய வேலை இருக்கு. நிறுத்து 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 நிறுத்துப்பா நிறுத்து. என்னண்ணே என்னையா பார்க்குற? இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசு. எதுக்குண்ணே நிப்பாட்டினீங்க? அதை நீ போய் ஐயா கிட்ட கேட்டுக்கோ போ. என்ன சார், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மாட்டியா? மறந்துட்டேன் சார். நீங்க ஃபைன் வேணா போட்டுக்கோங்க, நான் கட்டுறேன். யோ, வண்டி ஓரமாட்டி பாட்டியா? அண்ணே, என்னண்ணே தூக்குங்க. தள்ளுண்ணே. என்னண்ணே இது? சாரி தம்பி, வண்டி தான் சாஞ்சிடுச்சு. அட போங்கண்ணே, என் கல்யாண நாளுக்கு சக்திக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். அதை போய் உடச்சிட்டீங்களே. இல்லை தம்பி, அது குடி போதில் நீயே கீழே போட்டு உடச்சிட்டு அவர் மேல பழி சொல்றியா? குடி போதையா? என்ன சார் சொல்றீங்க? ஏய் பேசாத, உப்புன்னு ஸ்மெல் அடிக்குது. அப்படி என்ன சார் அடிச்ச? இப்படி ஸ்மெல் அடிக்குது. சார், நீங்க பேசுறது தப்பு சார். நான் குடிக்கவே இல்லை சார். அண்ணா என்ன சார், என்ன சார் பண்றீங்க? இப்போ மேல சரக்கு வாடை அடிக்குதே, ஒத்துக்கிறியா? சார், இதெல்லாம் தப்பு சார்.
மாமா நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? யோ இவனை விட்டா பேசிட்டே இருப்பான். கையில விளங்க மாட்டி ஜீப்ல உட்கார வை. சார் நான் இப்ப சக்தி வீட்டுக்கு போகணும் சார். என்ன விடுங்க சார். சார் ஏய், சார் கை காட்டு. சார் சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். சார் சார் என்ன சார் இதெல்லாம்? அண்ணா ஒரு நிமிஷம் விடுங்க. ஒரு நிமிஷம் விடுங்க. ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? அன்னைக்கு போதைப் பொருள் கேஸ் போட பாத்தீங்க, இப்ப இப்படி பண்றீங்க. எதுக்காக சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் முதல்ல என்ன விடுங்க சார். நான் என் கல்யாண நாளை கொண்டாட சக்தி வீட்டுக்கு போகணும் சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். அண்ணா சொல்லுங்கண்ணே. யோ வண்டியில் ஏத்தியா? சார் ஆமாமா அது முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். சரிக்கா. சரி. அக்கா என்னாச்சு சரண்யா? டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அண்ணன் வரல. சக்தி வெற்றி வரமாட்டான்னு நான் சும்மா தான் சொன்னேன். ஆனா அவன் உண்மையிலேயே வரமாட்டான் போல இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஜோசியம் ஏதாவது தெரியுமா? ஜோசி எல்லாம் தெரியாது. ஆனா மற்றவங்களோட ட்ராக் ரெக்கார்டை அனலைஸ் பண்ணி அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல தெரியும். அதை வச்சு தான் நான் இப்போ சொன்னேன் வெற்றி வரமாட்டான்னு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? இந்நேரம் பார்ட்டின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு போயிட்டு நல்லா குடிச்சு மட்டையாயிருப்பான். கடை சூடு சாகோ. வெற்றி தம்பி வந்து வாங்க தம்பி. இந்த வெற்றி வரேன்னு சொன்னா அப்புறம் யாரு தடுத்தாலும் நிக்கலாம் மாட்டேன். வந்துகிட்டே இருப்பேன். சரண்யாமா அண்ணே. நான் அப்பவே கிளம்பிட்டேம்மா. ஆனா வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாண்ணே, வா. சக்தி இப்படி வா. அண்ணி என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? பவனையை கட் பண்ண சொல்லி கொண்டாடுங்க. என்ன சக்தி இப்படி சொல்ற? நீயும் வெற்றியும் சேர்ந்து வந்து கட் பண்ணுங்க. வா. சக்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அப்புறம் எதுக்கு கம்பல் பண்றீங்க அவளை? ஹலோ சார், நம்மளாம் இங்கே கெஸ்ட்டு, கொஞ்சம் அடக்கி வாசிப்போமா? ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டுமே, ஒருவேளை போதைப் பொருள் கேஸில் நம்மளை உள்ள தள்ளிடுவானோ? சக்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் இப்படி இருக்கிறது நல்லா இல்ல சக்தி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கேக்க கட் பண்ணுமா. இதுதான் என்னோட விருப்பம். இதுக்கு ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உன்னோட இஷ்டம். அக்கா சக்தி வா. என்னால யாரும் மனசு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்காக நான் கேக்க கட் பண்றேன். வா வா. அண்ணே இங்க வா. ஆனா போனேன். வா. அண்ணி வாங்க நீ. போய் கேக் விட்டான் அவன் பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காரு பத்தியா? அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து வர வேண்டாம். ஊது, சீக்கிரம் கட் பண்ணு. அக்கா நீயும் ஊது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதுங்க. பண்ணுங்க. ஆ. இந்தாங்க மாமா. குடி சக்தி. வெற்றி பை கேக்குடா. தருவாங்கடா.
சக்தி தம்பி நமக்கும் என்கிட்ட கேக் கொடுங்க. கண்டிப்பா தருவோம். ஆ இந்த சாரை பத்தி ஏதாவது போடாமல் அப்படி இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க. இந்தாங்க தம்பி. சரணி அந்த இந்த யமுனா. எந்த உனக்கு இந்த சரி. சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஆ இருக்கட்டும் தம்பி கொடுங்க. நல்லா இருக்குல்ல? நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. அப்புறம் பாத்துக்கலாம், சாப்பிடுங்க. இப்ப பாரு. ஐயோ ஆபீசர், அந்த கேக்க சாப்பிட்டீங்களா? ம் ஐயோ என்ன ஐயோ, எங்க அண்ணி இப்பதான் அந்த கேக்ல பாய்சன் கலந்து கொடுத்தாரு. ஐயோ சாப்பிடுற ஆபீசர். ஐயோ, ஆபீசர் ஐயோ, காப்பாத்துங்க. வாங்கிடு, ஆபீசர் வாங்கிடு, காப்பாத்துங்க, வாங்கிடு. சாப்பிடுறாரு. நல்லா வாய்க்குள்ள வரல விட்டு வாங்கிடுங்க. ஆபீசர் பயந்துட்டீங்களா? ஏ ஆபீசர் பயந்தாடா, நான் சும்மா டேய், சொன்னேன். நீங்க வேற. ஐயோ, அட பாவிங்களா. பிராங்க் பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர். பயந்துட்டீங்களா? சரி சரி. ஏ ஆபீசர் பயந்துட்டாரா? ஆமாடா. என்ன சார் இது? தண்ணி மிக்ஸ் பண்ணாம ராவா அடிச்சிட்டீங்க. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு பாட்டிலே பிடிப்பேன். யோ வெற்றி எப்படியா சக்தி விட்டுட்டு வந்தா? அவனை வர விடாம ஏதாவது பிளான் பண்ணுன்னு சொன்னல, அப்புறம் எப்படியா வந்தான்? எப்படி வந்தா சொல்லியா? எப்படி வந்தா சொல்லியா? எப்படி வந்தான்னு சொல்லியாடா? எப்படி வந்தான்னு கேட்கறேன்ல, சொல்லு. யோ சொல்ல போறியா இல்லையா? சார் நான் சொல்றேன் சார், என் மேல கோவப்படாதீங்க. என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் சார். சார் நீங்க சொன்ன மாதிரியே வெற்றி மேல சரக்கு ஊத்தி நாங்க அவனை பிடிச்சி வச்சிருந்தோம் சார். அண்ணா ஒரு நிமிஷம் விடுங்க, விடுங்கண்ணே. எனக்கு புரிஞ்சு போச்சு சார். என் கல்யாண நாளை கொண்டாட நான் போகக்கூடாது. அதுக்காக தானே என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க, அப்படிதானே சார்? இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீட்டுக்காருக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக எங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினீங்களே, ஞாபகம் இருக்கா சார்? அந்த பணத்துக்கு வட்டியும் வரல, அசலும் வரல. அதை நான் உங்க கழுத்துல துண்டை போட்டு வசூலிக்கிட்டுமா சார்? வெற்றி இப்ப எதுக்கு அதை பத்திலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இப்ப கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு, அதான் வட்டியை கட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்ப்பா. மொத்த வட்டி எவ்வளவு தெரியுமா சார்? 50,000. அதை எப்படி சார் கட்டுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்ப்பா. நீங்க அந்த வட்டியெல்லாம் கட்ட வேண்டாம், தள்ளுபடி பண்ணிடுறேன். தள்ளுபடி பண்றியா? தம்பி நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா சார், அந்த வட்டி பணத்தை நான் தள்ளுபடி பண்ணிடுறேன். ஆ. பதிலுக்கு நீங்க இந்த விலங்கு அவுத்து விடுங்க, சரிங்களா? அது வந்து ஆட நமக்குள்ள என்ன சார் இருக்கு? அந்த கடனே நான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றேன்ல வெற்றி தம்பி, உண்மையாவா சொல்ற? சார். இந்த வெற்றி எப்போ உண்மையதான் பேசுவான். விலங்கு அவுத்து விடுங்க. ஹேண்ட் ரிலீஸ் பண்ணியா? சரிங்க. இதோட அண்ணன் சுத்து போட்டாங்க. வர பாப்போம். அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா நம்ம மாறி தான் பார்த்துட்டு விஷயத்த சொன்னா
அதான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தோண்ணே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வாங்க போகலாம். வா வா வா, என் பின்னாடியே வா. ஏய் வாடா வண்டிடுறா. ஏய் சார் 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 சொதப்பிட்டியா? சார் ஏன் இப்படி பண்ண? நான் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவராக்கிட்டு கேவலம் 2 லட்சம் ரூபாய் கடனுக்காக இல்ல சார். என் மூஞ்சில கரிய பூசிட்டல. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஏன் என்கிட்ட வந்து கேட்கல? யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்கி பணம் கொடுத்துருப்பேன்ல உன்கிட்ட. அதை விட்டுட்டு அந்த சாரி சார். வெற்றி கிட்ட சார். பணத்தை வாங்கி என்ன தோக்கடிச்சிட்டல. ஏதோ தெரியாம எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் பண்ணிட்டல. சார். ஏன் இப்படி பண்ண? சார். ஏன் இப்படி பண்ண சாரி சொல்லு. சார். சார் இனிமே வாழ்க்கை பூரா உனக்கு தோல்விதான் சகோ. இது வரைக்கும் உன் ஆட்டத்தை நீ ஆடி காமிச்சல, இனிமே என் ஆட்டத்தை நான் ஆட போறேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? துண்ட காணோம் துணிய காணோன்னு உன்னை ஓட வைக்கிற மாதிரி இருக்கும். இனிமே உனக்கு நான் கொடுக்க போற அடி ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி உன் தலையில இறங்கும் சகோ. நாளைக்கு பாரு, நீ எதிர்பார்க்காத ஷாக்கை கொடுக்குறேன். யோ, என்னோடதாங்க. துண்ட காணோம் துணிய காணோன்னு உன்னை ஓட வைக்கிற மாதிரி இருக்கும். இனிமே உனக்கு நான் கொடுக்க போற அடி ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி உன் தலையில இறங்கும். நாளைக்கு பாரு, நீ எதிர்பார்க்காத ஷாக்கை கொடுக்குறேன். விடிஞ்சதும் எனக்கு ஷாக் கொடுக்குறேன்னு சொன்னானே, அவன் என்னைய செஞ்சிருவான்? அவன் என்ன செய்யறான்னு பாத்துறேன். அவனா இல்ல நானானு பாக்குறேன். யோ, இப்போ மட்டும் அவன் என் எதிர நின்னு வம்பு பண்ணான்னு வச்சுக்கோ, இந்த கண்ணை வச்சு அப்படியே ஷூட் பண்ணி. என்ன ஐஜி வராரு சார் என்னன்னு தெரியலையே சார். சார் இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆல் கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. சார் சார் மிஸ்டர் சரத், உங்கள் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு போதைப் பொருள் பிஸ்னஸ் பண்ணுறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாரும் இந்த இடத்த விட்டு துளி கூட நகரக்கூடாது. நீங்கள் ஸ்டேஷன் ஃபுல்லாக செக் பண்ணுங்க, ஒரு இடத்த கூட விடாமல். ஓகே சார். சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார்.
அது எப்படி சார் ஸ்டேஷனுக்குள்ள போதைப்பொருள் பிசினஸ் நடக்கும்? அதுவும் நான் இருக்கும்போது அப்படிலாம் நடக்க விட்டுருவேன் சார் நான். நான் உங்கள் விளக்கத்தை கேட்க வரல. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க.